ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சந்திரமாகாளி பாகம் 32 கேட்கலாமா? அம்மாடி, என்ன இது? யானை வந்துகிட்டு இருக்கு, எதுக்குங்க இது? அருகில் நின்றிருந்த ஒரு பெண்மணியிடம் கேட்டார் சௌந்தரம்மாள். அம்மன் ஊர்வலத்துக்குதான். ஊர்வலத்துக்கு யானையா? ஒரே ஆச்சரியமா இருக்கே. எங்க மாகாளி விஷயத்துல எல்லாமே ஆச்சரியம்தான். சங்க காலத்துல போர் தெய்வம்னா கொற்றவை. அதே போல சோழர்களுக்கு எதிரான போர்ல ரணதீரன் கோச்சடையானோட வெற்றிக்கு உதவுனதால சந்திரமாகாளியும் ஒரு போர் தெய்வம் தான். மற்ற கோயில்கள்ல அம்மன் சிம்மவாகினியா இருக்கிறப்ப எங்க ஆத்தாவோட வாகனம் யானையா இருக்கிறது சிறப்பு தானே. யானை அவ வாகனமா இருக்கிறதால அது மேலேயே அவளை அமர வச்சு ஊர்வலம் நடக்கும். அவர்கள் பேசிக்கொண்டு எதுவுமே ராஜசிம்மேஸ்வரனின் காதுகளில் ஏறவில்லை. கனவில் கண்டது போல் யானையே வந்துவிட்டது. இதற்கு மேல் எதனை நினைத்து நம்பிக்கையோடு இருப்பது? நேராக பாண்டியனிடம் போய் தான் கண்ட கனவை பற்றி சொல்லி மகேஸ்வரியை கவனமாக பார்த்து கொள்ள சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம். என்னதான் அவன் என்னை நண்பன் என்பதால் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று நினைத்தாலும் அவனுக்கு முடிவு செய்திருக்கும் பெண்ணை பற்றி அடிக்கடி அவனிடம் பேசுவது நாகரிகமாக இருக்காது என்று கருதி அந்த யோசனையை கைவிட்டான். இன்று முழுவதும் மகேஸ்வரி அறியாமல் அவளை நிழல் போல தொடர வேண்டும். ஒருவேளை அவளுக்கு ஆபத்து வர நேர்ந்தாலும் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும். யானை அசைந்து அசைந்து முன்னால் வந்து பாகன் சொல் கேட்டு முட்டி போட்டு மடங்கி நிற்க தீபாராதனை காட்டி முடித்த பின்னர் அம்மன் சிலையை பல்லக்கில் வைத்து அந்த பல்லக்கை யானை மேல் ஏற்றினர். யானையின் முன்னால் போய் நின்று கையில் வைத்திருந்த மஞ்சள் நிற துணியை தலைக்கு மேல் உயர்த்தி 3 முறை சுற்றினார் செல்வராசு. கொம்பு சத்தமும் கொட்டு சத்தமும் காதை பிளக்க அம்மன் ஊர்வலம் கோலாகலமாய் தொடங்கியது. யானை மேல் அம்மன் ஏறியதும் கூட்டம் வேகமாக கலைய ஆரம்பித்தது. பெண்கள் அனைவரும் ஓட்டமும் நடையுமாய் அவரவர் வீடு நோக்கி சென்றனர். காரணம், அம்மன் ஊர்வலமாய் வரும்போது தங்களின் வீடு பூட்டி இருக்கக்கூடாது என்பதால் தான். ஓ, வீட்டுக்கு போறாங்களா? அப்ப கொஞ்சம் பரவாயில்ல என்று நினைத்து ராஜா நிம்மதி பெருமூச்சு விட்டான். அம்மாவை பின்பற்றி தங்களின் வீடு நோக்கி செல்லலானான். எல்லோரும் சென்ற பிறகு வடிவாம்பால் சொர்ணத்தை நிமிர்ந்து பார்த்தாள். ஏன்மா, நாம எதுக்கு இங்க நிக்கிறோம்? வா, வீட்டுக்கு போய் கதவை திறந்து வைப்போம். ஆமா, இந்த சாமி வருதுன்னு போய் வரவேற்க சொல்லுறியா? போடி போக்கத்தவளை, போ. அப்படி போய் அந்த நிழல்ல உட்காரு, வாரேன். என்னம்மா நீ? போன்னு சொன்ன வடிவு. அவள் கோயிலின் உள்ளே சென்றுவிட எங்க அந்த கிழவியை காணோம் என்று தேடினாள் சொர்ணம். அவளது தேடலுக்கு கைமேல் பலன் கிடைத்தது. அம்மன் சிலை இருந்த மேடையின் கீழே சிதறி கிடந்த பூக்களை கூட்டி சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் கிழவி செம்பா. திருவிழாவை நிறுத்த போறேன்னு ஜம்பமா பேசிட்டு இப்ப இங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காளே, சரியான ரெட்ட வேஷக்காரி இந்த கிழவி. சொர்ணம் மனதிற்குள் செம்பாவை திட்டிக் கொண்டிருக்கும் போதே ஒரு குடத்தை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வெளியே பந்தலுக்கு வந்தார் பாலையன். ஐயா, அந்த குடத்தை என்கிட்ட கொடுங்க. எங்க ஊத்தணும்னு சொல்லுங்க, நான் ஊத்துறேன். இல்லம்மா, பரவாயில்ல. ஊர்வலத்தை முடிச்சுட்டு வர்ற யானைக்கு தண்ணியத்தான் கொண்டு வந்தேன், அந்த அண்டால ஊத்தணும். கொடுங்க, நானே ஊத்துறேன். அவரிடமிருந்து வலுக்கட்டாயமாக அந்த குடத்தை வாங்கி தண்ணீரை அண்டாவில் ஊற்றினாள். நீங்க கோமலா வீட்டுக்கு வந்த விருந்தாடி தானே? எப்ப பார்த்தாலும் கோயில்ல இருக்கீங்களே, அந்த ஆத்தா உங்களை நல்லா ஆசிர்வதிப்பா. ஆமாங்க ஐயா, கோயில சின்ன சின்ன உதவிகளை செஞ்சா நல்லது தானே, புண்ணியம் சேருமே. இன்னும் ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லுங்க. சரிம்மா, சொல்லிவிட்டு பூசாரி உள்ளே நடக்க சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்த்து கொண்ட செம்பா தன் சேலை முந்தானையில் முடிந்து வைத்திருந்த ஏதோ ஒன்றை எடுத்து அந்த அண்டாவில் போட்டாள். ராஜசிம்மேஸ்வரன் வீடு. சாமி, அம்மா, சாமி நம்ம வீட்டை கடந்து போயிருச்சு, வாங்க கோயிலுக்கு போகலாம். கீதா கிளம்ப, ஏய் உட்காரு கீழே, யாரும் எங்கேயும் போக வேண்டாம். என்னம்மா சொல்ற? எனக்கு கோயிலில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிக்கணும். வாங்க எல்லாரும் போகலாம். அங்கே நீ பார்க்க போகிற வேலைன்னு எனக்கு என்னன்னு தெரியும், அதுக்குத்தான் நான் உன்னை தடுக்கிறேன். என்ன ராஜா அப்படி பார்க்குற? எனக்கு எல்லாமே தெரியும். அந்த பிள்ளையத்தான் நீ இன்னைக்கு காலையிலேருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்க. அது தப்பு இல்லையா? அந்த பிள்ளை செண்பக பாண்டியனை கட்ட போகுது. அதை மனசில் வச்சு நீ நடந்துக்கணும். இந்த ஊர்லேயே நம்மளை மதிக்கிற ஒரே ஆள் அந்த செண்பக பாண்டியனும் அவங்க அப்பாவும் தான். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு அவங்க மத்தியில் உனக்கு இருக்கிற நல்ல பேரைக்கு எடுத்துக்கிறாத. இது நம்ம சொந்த ஊர் இல்லை, இங்கே யாரும் நம்மளுக்கு உறுதுணையாக நிற்க மாட்டாங்க. அந்த பிள்ளை விஷயத்தில் நீ ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிட்டேன்னு வையி, என்ன ஆகும்னு நினச்சி பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு பிறகு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. உங்கள் அப்பா போன பிறகு நான் தைரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா அது உன்னை நம்பினேன். கண்ட காரியத்தில் தலையிட்டு என் நம்பிக்கையை குலைக்காத, உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ராஜா. சௌந்தரம்மாள் கோபமாக ஆரம்பித்து அழுகையில் வந்து நிறுத்தினார். அம்மா, தயவு செஞ்சு நான் புரிஞ்சுக்க. நான் எந்த பழியையும் உனக்கு கொடுத்துட மாட்டேன். நான் எதுக்கு அங்கே போகிறேன்னு வந்து சொல்கிறேன். இப்போ என்னை தடுக்காத. எனக்கும் எல்லாமே தெரியுமா. நான் வளர்ந்த பையன்தான். இன்னும் என்னைய சின்ன பிள்ளையாவே பார்க்கறத நிப்பாட்டுமா. நானும் உன்னைய கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சரையல் என்று வெளியேறினான் ராஜா. நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருங்கடி என்று மகள்களிடம் சொல்லிவிட்டு ராஜா என்ன செய்து வைக்கப் போகிறானோ என்ற பயத்தில் தானும் அவனை பின்தொடர்ந்தாள் சௌந்தரம்மாள். கோயில்.
அண்டால இந்த கிழவி என்னத்தை போட்டா? ஏதோ துளசி இலை மாதிரி இருக்கே. சொர்ணம் ஆச்சரியமாய் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே செம்பா அவளை திரும்பி பார்த்து ஒரு மர்ம சிரிப்பை உதிர்த்துவிட்டு கோயிலின் பின்பக்கமாய் செல்ல சொர்ணம் அவளை பின்தொடர்ந்தாள். ஏய் கிழவி, அந்த அண்டால என்னத்தையோ போட்டியே, ஏதோ இலை மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆமா, இந்தா இதைத்தான் அந்த அண்டால இருந்த தண்ணிக்குள்ள போட்டேன். தன் முந்தானையில் இன்னும் சற்று மீதம் இருந்த அந்த இலைகளை எடுத்து காட்டினாள் செம்பா. பார்க்க துளசி மாதிரி இருக்கும், ஆனால் இந்த இலைக்கு பேர் மதிமயக்கி. மதிமயக்கியா? அப்படின்னா இந்த இலையை யாராவது நுகர்ந்தாலோ இல்லை சாப்பிட்டாலோ அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள அவங்க மூளை வேற மாதிரி மாறிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த தண்ணியை நீயே குடிச்சேன்னு வையேன், நீ என்ன செய்கிறன்னு உனக்கே தெரியாது. கண்ணு இருட்டும், உடம்பு நடுங்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரு பைத்தியம் போல ஆகிருவேன். அதுக்கு பிறகு அது தன்னால் சரியாக போயிடும். 6 அறிவு உள்ள மனுஷங்களையே அது இந்த பாடுபடுத்துச்சுன்னா ஆனை ஒரு விலங்கு, அது என்ன ஆகும்? யானையும் அதில் ஏற்றி வைக்க போகிற அம்மை சிலையும் என்ன ஆட்டம் ஆடப்போகுதுன்னு பாரு. செம்பா குரூர புன்னகையுடன் சொல்ல சொர்ணத்தின் கண்களிலும் அந்த குரூரம் பரவியது. சிலை மட்டும் கீழே விழுந்து உடஞ்சா இத்தனை நாள் திருவிழா நடந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். யாராவது அந்த இலையை வெளியே எடுத்து போட்டால் கூட ஒன்றும் கெட்டு போகாது. யானை வந்து குடிக்கிறதுக்குள்ள மதிமயக்கியோட சாறு தண்ணியில் கலந்துருக்கும். நீ கவலைப்படாத சொர்ணம், இந்த வருஷம் திருவிழா நிச்சயம் பனாலு தான். 2 மணி நேரங்களுக்கு பின் ஊரை சுற்றி வலம் வந்த யானை கோவில் வாசலில் வந்து நின்றது. பல்லக்கை அதன் மேல் இருந்து இறக்கி அம்மனை வெளியில் வைத்து பூஜை செய்து தீபாராதனை காட்டிக் கொண்டிருந்த போது யானைப்பாகன் யானையை அந்த அண்டாவின் அருகில் கூட்டி போய் தண்ணீர் குடிக்க வைத்தான். சில சடங்கு சம்பிரதாயங்களுக்கு பின் அம்மன் ஆற்றங்கரையை நோக்கி பயணமாக ஆரம்பித்தாள். அப்போது மகேஸ்வரியுடன் பேசிக்கொண்டே நடக்க ஆரம்பித்த மனோன்மணியை அழைத்தார் பாலையன். ஆத்தா, இந்த பூத்தட்டை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முன்னால போறியா? மாரியம்மா தான் தூக்கணும். வீட்டுக்கு போனவளை இன்னும் காணோம். அவ வர்ற வரைக்கும் நீ போ ஆத்தா, பிறகு மாத்தி விட்டுடுறேன். என்ன தாத்தா இப்படி கேட்குறீங்க? கொடுங்க அந்த தட்டை. மகேஷ், நான் பாட்டி வந்ததும் அவகிட்ட தட்டை மாத்தி விட்டுட்டு வந்துடுறேன். நீ பின்னால போயிடாம இதே இடத்துல நடந்து வா. சரி மனோனு. மனோன்மணி முன்னால் செல்ல கூட்டம் மெல்ல மெல்ல ஆற்றங்கரையை நோக்கி நகர ஆரம்பித்தது. யானையின் இடதுபுறமாக மகேஸ்வரியும் அவளுக்கு சற்று பின்னால் ராஜாவும் சென்று கொண்டிருந்தனர். பயந்த விழிகளோடு யானையை நிமிர்ந்து நிமிர்ந்து பார்த்து கொண்டே வந்தான் ராஜா. 3/4 மணி நேரம் வேகமாக நகர்ந்துவிட அதோ இதோ என ஆற்றங்கரையும் வந்துவிட்டது. செம்பா ஏமாற்றத்துடன் கடைசி நம்பிக்கையோடு யானையை பார்க்க அது அவளை ஏமாற்றவில்லை. சாதுவாக நடந்து கொண்டிருந்த அது திடீரென பிளறியது. உடலை குலுக்கி துதிக்கையை அப்படியும் இப்படியும் ஆட்ட செம்பாவின் சுருக்கம் விழுந்த முகத்தில் மகிழ்ச்சி பரவ தொடங்கியது. மக்கள் கூட்டம் பயத்தில் ஸ்தம்பிக்க பாகன் யானையை அதன் பாஷையில் ஏதோ சொல்லி அதட்டினான். கட்டுப்படாத யானை ஆற்றை நோக்கி திடுதிடுவென ஓடியது. ஐயோ, இது என்ன? ஆனை இப்படி ஓடுது, ஆத்தா சில கீழே விழ போகுது என்று கூட்டத்தில் ஒருவன் அலற வேகமாக ஓடிய யானை இன்னொரு முறை பிளிரி தன் உடம்பை இன்னொரு முறை குலுக்க அதன் மேல் இருந்த பல்லக்கு அப்படியே கவிழ ஆத்தா என முன்னால் ஓடினான் செண்பக பாண்டியன். ஆனால் ஒரு அதிசயம் போல் சிலை சரியாக ஆற்றிலேயே விழுந்துவிட்டது. அந்த மகிழ்ச்சியை யாரையும் அனுபவிக்க விடாமல் சட்டென தனது இடது பக்கம் திரும்பியது யானை. அங்கு நின்றிருந்த அனைவரும் பயத்தில் சிதறி ஓட அதில் கடைசியாய் தூரத்தில் ஓடிய மகேஸ்வரியை கண்டு நீதான் என் குறி என்பது போல் அவளை விரட்டியது. ஐயோ மகேஷு! மனோன்மணி அலற முன்னமே ஆபத்தை கணித்து வைத்திருந்த ராஜா வேகமாக முன்னால் ஓடினான். உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடிய மகேஸ்வரியின் தாவணி உரிந்து தொங்கிக் கொண்டிருந்த ஒரு மரத்தின் பட்டையில் மாட்டியது. ஐயோ மாட்டிக்கேச்சே! அவள் பதறி வேகமாக இழுக்க முயற்பட யானை அவளை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்க அதே நேரத்தில் காற்றை போல விரைந்து வந்த ராஜசிம்மன் அவள் தாவணியை கொஞ்சமாக கிழித்து இழுத்து அவளது வலது கையை பற்றி சுத்தி அந்த பக்கமாய் தள்ளிவிட பிடிமானம் இல்லாமல் ஆற்றில் விழுந்தாள் மகேஸ்வரி. மகேஷு! கத்திக்கொண்டே ஆற்றில் பாய்ந்தான் பாண்டியன். ஓடி வந்த யானையிடமிருந்து தப்பிக்க வலது பக்கமாய் குதித்து தரையில் உருண்டான் ராஜசிம்மேஸ்வரன். ஆக்ரோஷமாய் வந்த யானை அந்த மரத்தில் முட்டி அதன் தாழ்ந்த கிளை ஒன்றை முறித்து போட்டுவிட்டு முன்னே ஓட அப்போதுதான் ராஜாவுக்கு மூச்சே வந்தது. மெல்ல எழுந்தவன் அப்போதுதான் கவனித்தான். அவனது சட்டை பட்டனில் மகேஸ்வரி தன் வலது கையில் கட்டியிருந்த மாங்கல்ய காப்பு சிக்கி தொங்கிக் கொண்டிருந்தது. ஐயோ! பதறி போய் மெல்ல அதை விடுவித்தான். ஐயோ, அந்த பிள்ளை தண்ணிக்குள்ளதான் விழுந்துருச்சு என்று சொல்லிக்கொண்டே அங்கு வந்த காந்தாரி பாட்டி ராஜாவை கண்டு விக்கித்தாள். அடே, அதை ஆம்பளை யாரும் தொடக்கூடாது, போடுறாத தண்ணிக்குள்ள. அவள் அலற அங்கும் இங்கும் சிறுதியிருந்த மக்கள் கூட்டமாய் பாட்டியை நெருங்க ஆரம்பிக்க காப்பை தண்ணீரில் வீசினான் ராஜா. அப்போது சட்டென தண்ணீருக்குள் இருந்து மகேஸ்வரி எழ அவள் கழுத்தில் அழகாய் அந்த காப்பு சிக்கி தாலி சரடு சங்கிலி போல கழுத்திலேயே விழுந்து விட்டது. அதிர்ந்து போய் கரையை பார்த்தவள் பின் தன் கழுத்தை பார்த்து நடுங்கி போய் சரடை கழட்ட முயல நிறுத்து என்று உரக்க கத்தினாள் காந்தாரி பாட்டி.
வருவாள்.